ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாலேஜ் பைட். இன்றைக்கி எக்ஸலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா செல் ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், புரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். செல் ரெஃபரன்ஸ் மொத்தம் 3 டைப் இருக்குது எக்ஸலில். ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ். ஸோ இதை பற்றி என்னென்னுட்டு நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஓகே, நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, குவான்டிட்டி அண்ட் ரேட் இருக்குது. இந்த செல்லில் நம்மளுக்கு குவான்டிட்டி அண்ட் ரேட்டை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் வேல்யூ என்னென்னு தெரியணும். ஸோ இதை நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம், ஈக்குவல் டு கொடுத்து குவான்டிட்டி செல்லில் செலக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் ரேட்டோட ரெஃபரன்ஸ் செல்லில் செலக்ட் பண்ணுறோம், என்ட்ரு கொடுத்தாக்கா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாக்கா டோட்டலாக எல்லாத்தோட ப்ராடக்ட்டுக்கும் நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதை செல்லை நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு C4 அண்ட் D4 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லா செல்லுக்குமே ஒரு யூனிக் நேம் இருக்குன்ட்டு. ஸோ C4 அண்ட் D4 செலக்ட் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் நெக்ஸ்ட் செல்லில் பாருங்கள், இந்த செல்லை செக் பண்ணாக்கா C5 அண்ட் D5. ஸோ நம்மளுக்கு ஒரு செல் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ C5 அண்ட் D5 வந்திருக்கு. ஸோ எக்ஸலில் நீங்கள் நார்மலாக ஒரு ஃபார்முலா வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ரிலேட்டிவாக நீங்கள் எந்த செல்லில் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் ரேண்டமாக இங்கே ஒன்று கிளிக் பண்ணுங்கள், பார்த்தீங்கன்னாக்கா C13 D13. ஸோ நீங்கள் எந்த செல்லில் பேஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த செல்லுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபார்முலாவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி தான் இங்கே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குது, இன்வாய்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ரேட் அண்ட் குவான்டிட்டி இருக்குது, நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டேக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த 300 ருபீஸ்க்கு நம்ம 10% டேக்ஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம், ஸோ சேம் தான், ஈக்குவல் டு கொடுக்குறோம், ஈக்குவல் டு கொடுத்து அமௌண்ட் செல்லை செலக்ட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் அண்ட் டேக்ஸை செலக்ட் பண்ணுறோம். ஈக்குவல் டு கொடுத்தா நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிச்சு. இன்கேஸ் நான் இப்போ எதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு வேல்யூஸ் இங்கே 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ரீசன்னா இங்கே செக் பண்ணும்போது E4 அண்ட் J3 செலக்ட் ஆகிருக்கு. இதே நீங்கள் நெக்ஸ்ட் செல் செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் E5 அண்ட் J5. ஸோ உங்களுக்கு ரிலேட்டிவாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே 3 இருக்குது, இங்கே ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகி 4ன்னு மாறி இருக்குது. ஸோ இன்கேஸ் இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் இல்லை லாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணணுனாக்கா திரும்ப செலக்ட் பண்ணுங்கள், ஃபார்முலாக்குள்ளே போங்க, இங்கே J3ன்னு இருக்குல்ல, ஜேக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் ஈக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கனாக்கா இந்த செல் வந்து உங்களுக்கு லாக் ஆகிடும், ஸோ ஃப்ரீஸ் ஆகிடும். இன்கேஸ் நம்ம எல்லா செல்லுக்கும் இப்படி தான் முன்னாடியே போய் டாலர் சிம்பிள் மேனுவலாக செலக்ட் பண்ணோமா, அது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னா இன்னும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சேம், இப்போ உங்களுக்கு J3ன்னு இருக்கா, டாலர் சிம்பிள் டெலிட் பண்ணுறேன், உங்களுக்கு J3ன்னு இருக்கா. ஸோ இங்கே செலக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் F4 ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் கிடச்சிடும். இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஜேயில் இருக்க டாலர் சிம்பிள் போய்டும், உங்களுக்கு ரோவில் மட்டும் செலக்ட் ஆகும். இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா காலமுக்கு வந்துடும், ரோ வந்து ரிலீஸ் ஆகிடும். திரும்ப ஒரு வாட்டி 4th டைம் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ரெண்டுத்துலேயுமே ரிலீஸ் ஆகிடும். ஃபஸ்ட் வாட்டி நீங்கள் F4 ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெண்டுமே லாக் ஆகும். செகண்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது ரோ மட்டும் லாக் ஆகும், தேர்ட் டைம் காலம் மட்டும் லாக் ஆகும், 4th டைம் பண்ணிங்கனாக்கா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும், போத் ரோஸ் அண்ட் காலமே லாக் பண்ணணும் இந்த செல்லில். ஸோ அப்போ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறோம். என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தோட டேக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்போ நீங்கள் இந்த செல்லை செலக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணாதனால உங்களுக்கு டேக்ஸ் செல் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அமௌண்ட் மட்டும் தான் மாறி இருக்குது, E8 இருக்க செல்லு மட்டும் தான் மாறி இருக்குது. மற்றபடி டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் லாக் ஆகிருக்கு. ஸோ இப்படி ஒரு செல்லை லாக் பண்ணுறது தான் நம்ம அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 90% நீங்கள் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. இன் சம் கேசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸோ இல்லை மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் ஒரு டேபர் காலம் எடுத்திருக்கேன். இந்த டேபர் காலத்தில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன், B4ஐயும் அண்ட் C3யும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்கேஸ் நான் இப்போ இதை காப்பி பண்ணுற பாருங்கள், காப்பி பண்ணி பேஸ்ட் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வரல. ஸோ ரொம்ப மிக்ஸ்ட் மேட்ச்டாக வந்துருக்கு. ஸோ இதுக்கு நம்ம எப்படி நம்ம ரெகுலேட் பண்ணலாம் இதுனாக்கா இதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ரோவில் நம்மளுக்கு B காலமை மட்டும் தான் லாக் பண்ண போகிறோம்.
அதுக்கு என்ன பண்ணுங்கள், F4 3 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு காலம் மட்டும் லாக் ஆகிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல இந்த மல்டிப்ளிகேஷனில் உங்களுக்கு ரோ மட்டும் லாக் ஆனால் போதும். ஸோ 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்கள், ரோ லாக் ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்பராக ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லா செல்லுக்குமே இதை காப்பி பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், 2 1s are 2, 2 2s are 4, ஸோ 3 3s are 9. ஸோ உங்களுக்கு இப்போ ப்ராப்பராக கிடச்சிருக்கு. ஸோ மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ்னால் உங்களுக்கு எய்தர் ஒரு செல்லில் ரோவையோ இல்லை காலத்தையோ நம்ம லாக் பண்ணுறோம்ல, அதுதான் மிக்ஸ்டு செல் ரெஃபரன்ஸ்.